திமுகவுடன் அதிமுக இணைவதை தாங்கள் விரும்பவில்லை என்பதாலும் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்ததாலும் அக்கட்சியிலிருந்து விலகியதாக மரகதம் குமரவேல் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 22 எம்எல்ஏக்களும் சி.வி. சண்முகம் தரப்பில் 25 எம்எல்ஏக்களுமாக அதிமுக பிரிந்தது. இதில் சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களான மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகியோர் தங்கள் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மரகதம் குமரவேல், திமுகவுடன் அதிமுக இணைவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சுயநலனுக்காக ராஜினாமா முடிவை எடுக்கவில்லை என்ற அவர் தொகுதி மக்களின் கோரிக்கையை முன்வைத்து ராஜினாமா நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் விளக்கமளித்தார். நாங்கள் எதற்கு பதவி விலகினோம் என்ற காரணத்தை இந்த நேரத்தில் நாங்கள் மக்களிடத்தில் தெளிவாக வெளிப்படுத்த விரும்புகின்றோம். தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி பிறகு 7ஆம் தேதியிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து நடந்தது. தலைமை குழு நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்தார்கள். 2 நிலைப்பாடு எடுத்தார்கள். ஒன்று, திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இன்னொன்று, தவேகாவுடன் ஆதரவு கொடுத்து ஆளுங்கட்சி போல் நம்முடைய தொகுதியில் மக்கள் பணியாற்ற முடியும், மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற 2 நிலைப்பாட்டை எடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு விருப்பமில்லை. திமுக அதிமுக இருவரும் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது சிந்திப்பதே தவறு என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் தவேகாவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து முதலமைச்சர் இடத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக அவர்கள் தவேகாவில் இணைந்திருப்பதாகவும், குதிரை பேரத்தை விட திமுக அதிமுக இருவரும் இணைந்து ஆட்சி அமைப்பது என்று சிந்திப்பதே தவறல்லவா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் அம்மாவின் விசுவாசிகள் இனி அதிமுகவில் இருப்பது சரியாக இருக்காது என்று முடிவு செய்து தவேகாவில் இணைந்திருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், குற்றவாளிகள் 24 மணி நேரத்தில் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இதுவரை எந்த முதலமைச்சரும் இவ்வளவு வேகமாக செயல்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். தெளிவாக நம்முடைய முதல்வரை பொறுத்தவரை தெளிவான சிந்தனை உள்ளவர், மக்கள் நலம் காக்கக்கூடியவர், மக்களுக்கு முழு பாதுகாப்பு தரக்கூடியவர், பெண்களுக்கு இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய முதலமைச்சர். இதுபோன்ற சிறுமிகளுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள் இனி எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது என்ற சிந்தனை உள்ள முதலமைச்சர். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சி, மக்கள் ஆட்சி என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். முன்னாள் ஆட்சியோட அந்த ஊழல் நடவடிக்கை நம்ம எப்படி அதெல்லாம் கேட்டோம். உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவங்களாம் ரொம்ப நாள் விமர்சிக்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? யார் ஆதரவு? உங்களுக்கு விசிகா, கம்யூனிஸ்ட் அவங்களாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்கள வந்து திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர் சொல்வது வேறு, கொள்கை ரீதியாக அவர் நிற்கிறார் எங்களோடு இணைந்து, அவ்வளவுதான். கொள்கை எப்படி போடுது? வரும் தேர்தலில் மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இணைவார்கள் என அமைச்சர் ஆதவ அர்ஜுனா விமர்சித்துள்ளார். தவேக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகமாக மாற்றவில்லை என்றும், பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பனையூர் அலுவலகத்துக்கு வந்தே தவேகாவில் இணைந்ததாக திமுகவின் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்தார். தொடர்ந்து தவேகாவில் குதிரை பேரம் நடத்துவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு பதிலளித்த அவர், ஓ. பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தது குதிரை பேரமா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஒரு கட்சி 2/3 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தால்தான் அது குதிரை பேரம் என விளக்கமளித்தார். மேலும் ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளையும் தவேகா அன்போடு வரவேற்பதாக தெரிவித்த அவர், எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் இணைந்து வரும் தேர்தலை எதிர்கொள்வார்கள் என விமர்சித்தார். ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைந்து, பிஜேபியும் இணைந்து
திரு இபிஎஸ் முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அன்றைக்கு இருந்த மதசார்பற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், எல்லா தோழர்களிடம் டிஸ்கஷன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் விசிகே தொண்டர்களும் விசிகே தலைவரும் ஐஎம்மும் ஜனநாயகத்தை காப்பாற்ற, மதசார்பற்ற கொள்கை, சமூக நீதி கொள்கையை காப்பாற்ற ஆதரவுடன் தமிழகத்தில் முதல் முறையாக எங்களுடைய தலைவர் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் சொல்லும் பொழுது எள்ளி நகையாடினார்கள். திருக்கழுக்குன்றம் அருகே சிமெண்ட் பலகை ஏற்றி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே ஒரக்கடம் பகுதியில் தனியார் சிமெண்ட் தூண் மற்றும் சிமெண்ட் பலகை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று தொழிற்சாலையில் இருந்து சிமெண்ட் தூண்களை ஏற்றிக்கொண்டு அனுப்புறம் செல்வதற்காக முள்ளிக்குளத்தூர் பகுதியில் சென்ற வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகனத்தில் சென்ற ஒடிசா மாநில இளைஞர் ஜோகேந்திரா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த 3 பேரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் வீட்டின் சுவர் இடிந்து பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் ஆர்டிஓ, தாசில்தார் நேரில் ஆய்வு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் ராசிபுரம் 4வது வார்டு நல்லப்ப தெருவில் பழுதடைந்திருந்த வீட்டின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற சித்ரா தேவி மற்றும் அவரது மகள் தர்ஷினி மீது சுவர் சரிந்தது. அப்போது பின்னால் வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தில் இருந்த தயால் மற்றும் பர்வேஸ் ஆகியோரும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். பின்னர் அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு காயமடைந்த 4 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சித்ரா தேவி உயிரிழந்த நிலையில் மற்ற 3வருக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆர்டிஓ சாந்தி மற்றும் ராசிபுரம் தாசில்தார் சசிகுமார் ஆகியோர் சேதமடைந்த பகுதியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.